अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை அனுபவித்து வருகின்ற திருமங்கையாழ்வார் அந்த கிரமத்திலே பெரிய திருமொழி 2ஆம் பத்தினுடைய 3ஆம் திருமொழியிலே திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே 6வது பாசுரத்திலே திரௌபதிக்கு அருள் புரிந்த கண்ணபிரான் அவனை நான் திருவல்லிக்கேணியிலே கண்டேன் என்று கிருஷ்ணாவதார சரித்திரத்தையே அனுபவிக்கின்றார். அந்தகன் திருவன் அரசர் கிளையவன் அணியிழையைச் சென்னு எந்தமக்குரிமை செய்யனத் தெரியாது எம்பெருமானருடன்னா சொந்தமறை குழலால் அலக்கண்ணூத்தி வருதம் பெண்டிருமெய்தி நூறிழப்ப இந்திரன் திருவந்தேர் முன்னின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திரௌபதியை தர்மபுத்திரர் அவர் சூதாட்டத்திலே தோற்றுவிட்டபடியினாலே துரியோதனனுடைய தம்பியான துஷாசனன் என்பவன் அந்த திரௌபதியை ராஜசபைக்கு இழுத்து வந்து நீ எங்களுக்கு ஏவலாளாக இருந்து அடிமை செய்ய வேண்டும் என்று அவளை நிர்பந்தித்தான். அவளுடைய வஸ்திரத்தையும் அவன் இழுக்கத் தொடங்கினான் என்றெல்லாம் மகாபாரதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். அந்தகன் சிறுவன். அந்தகன் என்றால் அது திருதராஷ்டிரனை குறிக்கிறது. அந்தகன் என்றால் கண்ணிழந்தவன் என்பது பொருள், கண்ணற்றவன் என்பது பொருள். திருதராஷ்டிரன் கண் பார்வை அற்றவனாகினாலே அவனை அந்தகன் என்று சொல்லி அவனுடைய சிறுவன் என்றால் அவன்தான் துரியோதனன், அவனுடைய பிள்ளை. அரசர்தம் அரசன் என்று அவன் சக்கரவர்த்தியாகவே தன்னை நினைத்துக் கொண்டிருந்தான் துரியோதனன். அந்த அரசர்தம் அரசர்க்கு இளையவன் என்றால் அந்த துரியோதனனுக்கு தம்பியான துஷாசனன். ஆக திருதராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுக்கு தம்பியான துஷாசனன் என்று இவ்வளவு தூரம் தெரிவித்தார். அவன் என்ன செய்தான்? அணி இழையை சென்று, அணி இழையை என்றால் நல்ல ஆபரணங்களை அணிந்தவளாய் இருந்த மிகவும் அழகியான அந்த திரௌபதியினிடத்திலே சென்று எந்தமக்கு உரிமை செய், எங்களுக்கு நீ அடிமை செய்ய வேண்டும், எங்களுக்கு நீ ஏவலாளாக இருக்க வேண்டும் என்று, வேலைக்காரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே இதை தரியாது, இதை பொறுக்கவில்லை. இந்த இடத்திலே நாம் அவருடைய வஸ்திரத்தை அவன் பிடித்து இழுத்தானே அதையும் சேர்த்து சொல்லலாம். அந்த சமயத்திலே திரௌபதி என்ன செய்தாள்? அவள் சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் என்று தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று கண்ணபிரானை வேண்டினாள். உடனே கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால் அவளுக்கு அந்த சமயத்திலே புடவை சுரந்து மான சம்ரட்சணத்தை, அவள் மானத்தை காக்கும்படியான ஏற்பாட்டை செய்ததோடு நில்லாமல் அதற்காகவே பாரத யுத்தத்தையும் ஏற்படுத்தி அந்த துரியோதனாதியர் 100 வரையும் அழித்து விட்டானாம். அதை மேலே தெரிவிக்கிறார். அடிமை செய்யன தெரியாது எம்பெருமான் அருள், எம்பெருமானே நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்துக் கொண்டாள். உடனே சந்தமல் குழலாள் என்றால் மிகவும் வாசனையுள்ள நல்ல கூந்தலை உடைய திரௌபதி என்கிறார். ஏனென்றால் அவள் அந்த கூந்தலை விரித்து தொங்கவிட்டாள். நான் அந்த துரியோதனாதியருடைய ரத்தத்தை பூசியல்லது இந்த கூந்தலை நான் முடிக்க மாட்டேன் என்று சொன்னாள் அல்லவா? ஆகினாலே அவளை சந்தமல் குழலாள் என்றே தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அவளுடைய அலக்கண் அந்த துன்பமானது 100 வரும் எய்தி என்று, இவள் ஒருத்தி பண்ட துன்பத்தை 100 பேர்களும் பட வேண்டும் என்று எம்பெருமான் அப்படியே அதை மாற்றி வைத்து விட்டானாம். இவளுடைய துன்பத்தை 100 வரும் எய்தி 100 வருடம் பெண்டிரும் எய்தி அந்த துரியோதனாதியர்கள் அவர்களுடைய பெண்டிர்கள் மனைவிமார்கள் 100 வரும் இந்த திரௌபதி அடைந்த துன்பத்தை அடைய வேண்டும் என்று 100 வரும் எய்தி பெண்டிரும் எய்தி அவர்கள் நூல் இழப்பா என்றார். இவருடைய நூலாகிய ஒரு வஸ்திரத்தை பிடித்து அவன் துஷாசனன் இழுத்தான். ஆனால் கண்ணபிரான் அந்த 100 பேருடைய நூலையும், அதாவது மங்கள நாணயம் அவன் அழித்து விட்டான் என்று அதை தெரிவிக்கின்றார். பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப, அப்படி
அவர்கள் மாண்டு போகும்படியாக இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றான். இந்திரன் என்னால் அவன்தான் இந்திரன் சிறுவன், அவன்தான் அர்ஜுனன். அவனுடைய தேர் முன்னாலே பார்த்த சாரதியாக எழுந்தருளியிருந்தான். அப்படி இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று இப்படியாக அந்த பாண்டவர்களுக்கு சாரதியாக நின்று அந்த திரௌபதி பட்ட துன்பத்திற்காக கௌரவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் 100 பேரையும் அழித்தான் என்று அந்த சரித்திரத்தை இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 7வது பாசுரம், அதிலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் இந்த திருக்கோவிலிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அவனை அனுபவிக்கின்றார். பரதனம் தம்பி சத்துருக்கணனம் இலக்கு மனோடு மயிலியம் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்னா இராவணாந்தகனயம்மானை புறவமேகமழன் குளிர் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்னால இரவியின் கதிர்கள் உடல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த திவ்யதேசத்திலே ராமபிரானுக்கு தனியாக சந்நிதி அமைந்துள்ளது. அங்கே ராமபிரானும் எழுந்தருளியுள்ளார். அவனைத்தான் இந்த பாசுரத்தாலே மங்களாசாசனம் செய்கிறார் என்று பெரியோர் கூறுவர். பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இந்த திவ்யதேசத்திலே சக்கரவர்த்தி திருமகனும் குடும்பத்தோடு எழுந்தருளியிருக்கிறான். ஆயினாலே பரதனும் தம்பி சத்துருக்கணனும் அதற்கு மேலே இலக்குமனோடு மைதிலியும் என்று பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் மைதிலி இன்னும் இவர்களோடு சேர்ந்து அங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் அல்லவா, அதை தெரிவிக்கின்றார். அவர்கள் எல்லாரும் எம்பெருமானை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கிறார்களாம். எப்படி என்றால் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்றா என்று இரவு பகல் பாராமல் எல்லோரும் துதிக்கும்படியாக அல்லது இங்கே கீழே சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் துதிக்கும்படியாக அவன் திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளியிருக்கிறான். அவன் யார் என்றால் ராவணாந்தகன் என்றால் ராவணனை அழித்தவன், ராவணனுக்கு யமனாய் இருந்தவன். அப்படிப்பட்ட எம்மானை திருவல்லிக்கேணி கண்டேன் என்கிறார். அந்த திருவல்லிக்கேணி எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்றால் குரவமே கமழும் குளிர் பொழிலூடு என்று குரவ மலர்கள் அல்லது கைரவ மலர்கள் என்றே கூட நாம் சொல்லலாம். அதாவது இந்த கஷேத்திரத்திற்கு கைரவிணி என்று பெயராகினாலே இங்கே இருக்கக்கூடிய அல்லி மலர்களை சொல்லுகிறார் என்றும் சொல்லலாம். அல்லது குரவ மலர் என்றே தனியாக மலர்கள் உண்டு, அத்தை சொல்லுகிறார் என்றும் சொல்லலாம். இப்படி அந்த ஒரு காலத்திலே திருவல்லிக்கேணி கஷேத்திரத்திலே நிறைய தடாகங்களும் சோலைகளும் தான் இருந்தன. அதை அப்படியே தெரிவிக்கிறார். குரவமே கமழும் குளிர் பொழிலூடு, அங்கே குயிலோடு மயில்கள் நின்றாளா என்று குயில்களும் மயில்களும் அங்கே ஆனந்த களிப்போடு குயில்கள் பாடுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன என்று இப்படி இருந்ததாம் அந்த திவ்ய தேசம். அதை வர்ணிக்கிறார். இப்படி மரங்கள் சூழ்ந்து நன்றாக சோலைகள் சூழ்ந்திருந்தபடியினாலே அங்கே சூரியனுடைய கதிர் உள்ளே புகவே முடியவில்லை என்கிறார். அந்த மரங்களினுடைய அடர்த்தி காரணமாக இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா என்று இரவியினுடைய சூரியனுடைய கதிர்கள் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு அப்படி இருந்த திருவல்லிக்கேணியிலே அந்த எம்பெருமானை கண்டேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் ஆழ்வார். அடுத்தபடியாக 8வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால் அங்கே நரசிங்க பெருமானாக எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனையும் நான் திருவல்லிக்கேணியிலே கண்டேன் என்று தெரிவிக்கின்றார். உள்ளீரோதி வந்ததன் சிறுவன் வாயிலோராயிரனாம் ஒள்ளியவாகி போதவாங்கதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி இளையச்சீரி வெகுண்டு தோன் புடைப்ப பிறையிட்டனது விழிப்பேழ்வாய் தெள்ளிய திங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இரண்யகசிபு அவனுடைய பிள்ளையான பிரகலாதன் அவன் என்ன செய்தான் என்றால் பகவானுடைய நாமத்தை சொன்னான். பள்ளிக்கு போய் வந்தவுடனே இரண்யனுடைய நாமத்தை சொல்லாமல் பகவானுடைய நாமத்தை சொன்னான். அதுகொண்டு இரண்யகசிபு அவனுடைய பெற்ற தகப்பனாயிருந்த பொழுதும் அவனுக்கு கோபம் ஏற்பட்டது. அதைத்தான் தெரிவிக்கிற பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், பள்ளிக்கூடத்திற்கு சென்று பாடம் கற்றுக்கொண்டு வந்த தன் சிறுவன் என்னால் அந்த இரண்யகசிபுவனுடைய சிறுவன் பிரகலாதன். அவனுடைய வாயிலே என்ன வந்தது? ஓர் 1000 நாமம், அந்த எம்பெருமானுடைய 1000 திருநாமங்கள் சகஸ்ர நாமத்தையும் அந்த பிரகலாதன் சொல்ல
அப்படி ஒள்ளியவாகி போத அவனுடைய வாயிலிருந்து மிகவும் ஒள்ளியவாகி என்றால் மிகவும் அழகாக அந்த நாமங்களை எல்லாம் மழலை சொற்களாலே அந்த பிரகலாதன் சொன்னான். ஆனால் அது பொறுப்பிலனாகி அத்தை பொறுக்க முடியவில்லையாம் இந்த இரணியனுக்கு. அதனால் என்ன செய்தான்? பிள்ளையை சீறி, நீ எனக்கு பிள்ளையே அல்ல என்று சொன்னான். ஆனாலும் திருமங்கை ஆழ்வார் இப்படி திருநாமத்தை சொன்னவனை பிள்ளையாக கொள்வதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டுமே என்று தம்முடைய பிள்ளையாக நினைத்தாரோ என்னமோ, அவனை பிள்ளையை சீறி வெகுண்டு. அதற்கு மேலே இரணியன் என்ன செய்தான்? எங்கே இருக்கிறான் நாராயணன் என்று தூணை தட்டினான் அல்லவா, அதை தெரிவிக்கின்றார். வெகுண்டு தூண் புடைப்பா, அப்படி தூணை தட்டினான். உடனே அங்கிருந்து நரசிங்க பெருமான் தோன்றினான். எப்படி தோன்றினான்? மிகவும் பயங்கரமான உருவத்தோடு பிறையிரு அனல்விழி பேழ்வாய் என்று, அப்படி பிறைச்சந்திரனை போல கோரை பற்கள் என்ன, அனல் நெருப்பை கக்கும் விழிகள் என்ன, அப்படியே பயங்கரமாக நெருக்கின்ற வாய்கள் என்ன, பிறையித்து அனல்விழி பேழ்வாய் என்று சொன்னவர் மேலே தெள்ளிய சிங்கமாகிய தேவை, மிகவும் அழகான திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கின்ற அந்த நரசிங்க பெருமானை நான் திருவல்லிக்கேணியிலே கண்டேன் என்று இந்த திவ்ய தேசத்திலே யோக நரசிம்மன் என்று எழுந்தருளிருக்கின்ற அந்த நரசிங்க பெருமானையே இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட தெள்ளிய சிங்கன் என்றால் அழகிய சிங்கன் என்பதே அவனுடைய பெயராக அமைந்து விட்டது. அந்த அழகிய சிங்கனுடைய பெருமையையும் நாம் தொடர்ந்து அனுபவித்து இந்த திவிதேசத்தினுடைய மற்ற பாசுரங்களையும் அனுபவித்து நாம் தலை கட்டுவோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.